இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க. ரவா லட்டு. இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம் இதை வறுக்கிறதுக்காக நம்ம நெய்யை சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இந்த டைமில் முந்திரியும் பாதாமையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது வந்து வறுபடட்டும். நல்லா வறுபட்ட பிறகு நம்ம திராட்சையை சேர்க்கலாம். இப்போ இது நெய்யிலே நமக்கு முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபடட்டும். அது வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் வந்து நான் காஞ்ச திராட்சையை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யிலே வந்து வதக்கி விடுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா புஸ்ஸுன்னு வந்துடும். இந்த திராட்சை பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மீதி நெய்யிலே நம்ம வந்து ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப்பில் வந்து சர்க்கரையை சேர்த்துட்டு 2 ஏலக்காய் வாசத்துக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற நெய்யிலே வந்து 1 கப் அளவு வந்து நான் ரவையை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த நெய்யிலே வந்து ரவையை வந்து ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கைவிடாமல் நல்லா வறுத்துட்டே இருங்க. இது செய்கிறப்போ நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இல்லைனா வந்து இது கருக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் ரவா லட்டு பார்க்க நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ நெய் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ரவையில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். கைவிடாமல் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் ரவைக்கு நான் 1/2 கப் அளவு வந்து துருக்குன தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட்டாக இருக்கணும் இந்த தேங்காய். இதில் ப்ரௌன் லேயர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவை. தேங்காவை சேர்த்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது ரவையும் தேங்காயும் ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இது பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நல்லா வந்து வறுபடணும். இந்த ரவையும் தேங்காயும் தேங்காயில் உள்ள பச்சை வாசம் வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த ரவை வறுக்க சொல்லியே தேங்காய் வாசம் நல்லா வரும். அந்த மாதிரி வந்தால் தான் அது கரெக்டான பக்குவம். இப்போ தேங்காய் வாசம் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக தான் இருக்கும். இந்த கட்டிகளை நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பொடி நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரவையோடையும் இந்த தேங்காயோடையும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இது மெல்ட் ஆகிறது தெரியுது. இதே டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போதைக்கு நான் வந்து 1/4 டம்ளர் மட்டும்தான் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சர்க்கரை கரையை வந்து உதவும். அதனால தான் நம்ம வந்து இந்த பால் சேர்க்குறோம். அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக நெய் கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். இப்போ பால் ஊற்றி செஞ்சோம்னா நம்ம 2 to 3 நாள் வச்சு தான் சாப்பிட முடியும். இப்போ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அடுத்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல நெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நான் நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நல்லா வந்து அந்த நெய்யும் வந்து நல்லா உருகி வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், திராட்சை இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பாலும் அப்சர்வ் ஆகிடுச்சு. சர்க்கரையும் வந்து இந்த ரவையோட நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வரப்போ நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வைக்கிறேன். ஸோ இதே போல் மீதி இருக்கிறது எல்லாம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மொத்தமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரவா லட்டு வந்து தயாராகிடுச்சு. நம்ம வீட்டிலே சுலபமாக எப்படி ரவா லட்டு செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், ரவா லட்டு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையாக வந்திருந்தது. ஸோ வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதை வந்து செஞ்சு நம்ம 4 to 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.